அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டீ கடையில் கிடைக்கக்கூடிய பருப்போடு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டிலே வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்க அளவுகளை வந்து நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பளவுக்கு வந்து நம்ம பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். பட்டாணி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அரை கப்பளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் நல்ல குண்டு குண்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பட்டாணி பருப்பு பார்த்திங்கனாக்கும் ஒரு மாதிரி சப்பையாக ஒரு மாதிரி ஷைனிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஒரு கப்பு வந்து பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு. இதை போட்டிங்கன்னா தான் வந்து நல்லா டீ கடையில் கிடைக்கிற மாதிரி வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்து நமக்கு பருப்போடு கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா அலசிக்கலாம். நம்ம இது நல்லா அலசினீங்கன்னா தான் வந்து ஒரு 2-3 டைம் அலசினீங்கன்னா தான் வந்து பருப்பு வந்து கிளியராக இருக்கும். இப்போ நல்லா கழுவி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3.5 மணி நேரம் கழித்து நல்லா வந்து பருப்பு வந்து ஊறியிருக்கு, நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு வந்துக்கலாம். நம்ம தண்ணியை ஃபுல்லாமே வந்து வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு மிக்சி பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து 7 பூண்டு பல், அதுக்கப்புறம் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதே சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 7 அளவுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து ஒரு குறப்பாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. எதுக்காக வந்து இப்படி அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலைப்பருப்பு போடும்போது வந்து ஒரு சில நேரம் வந்து இந்த மிளகாய் பூண்டெல்லாம் வந்து அரைப்படாமல் வந்து குட்டி குட்டியாக வந்து நின்றுடும். அதுக்காக மட்டும்தான் வந்து ஒரு பல்ஸ் மோடு மட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு வந்து இதில் சேர்த்துடலாம். தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கிறதுனால வந்து நான் எல்லா கடலைப்பருப்பையும் வந்து ஒரே இதிலே போட்டுக்கிறேன். நீங்கள் குட்டி இதில் போடுறீங்க அப்படின்னா 2 தகுனியாக கூட போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து பல்ஸ் மோடு கொடுத்து வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக பாருங்கள், நல்லா ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்பவும் மையாக அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் வந்து குறன்னு அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து குறப்பாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து இப்போ மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவு கூட வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். மல்லி இலை, பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்க்கும் போது வந்து இந்த மாதிரி வந்து உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கைட்டே வந்து மசிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இது எப்படி வந்து தட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த கையில் வச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டால் நடுவில் வந்து பொஃபுண்டும் இருக்கும், சைட்லலாம் வந்து தின்னாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வடையை போடணும். இந்த மாதிரி வந்து ஒரு 2 அல்லது 3 அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். வடை போட்டோன்னே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம மாற்றி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். ரொம்ப அதிக நேரம் வந்து ஒன் சைடு வேக விட்டுறாதீங்க. அதே போல் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த சைடு வந்து பிரட்டி விட்டுக்கலாம்.
நல்லா நிதானமாக வந்து சிம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்திங்கன்னா தான் உள்ளே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், இல்லாட்டி மாவாயிரும். அதனால் பொறுமையாக விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா மொறுன்னு வந்து நமக்கு பருப்போட ரெடி ஆயிடுச்சு. இதோட சவுண்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குன்னு. உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்லேயும் ஹைலேயும் வந்து மாற்றி வச்சு எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.